மோதூர் பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் 2006ஆம் ஆண்டு யுத்த சூழலினால் இடம்பெயர்ந்து தங்களது வீடுகளை முழுமையாக இழந்த 38 பயனாளர்கள் இந்த திட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தலா 20 லட்சம் ரூபாய் செலவில் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்காக முதற்கட்டமாக தலா 4 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் தெரிவு செய்யப்பட்ட 20 பயனாளிகளுக்கு இன்று வழங்கப்பட்டன. மோதூர் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நன்றி. 11 வருடங்களுக்கு முன்னர் ஒரு அனல்மின் நிலையம், நிலக்கரி அனல்மின் நிலையம் நமது இந்த மோதூர் பிரதேச சேலத்திற்கு உட்பட்ட இந்த பிரதேசத்தில் குறிப்பாக சாங்கூரில் அமைய நிலக்கரி தொடர்பான பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் பேசப்பட்டிருந்த வேளையில் அதுபோன்ற சுற்றுச்சூழல் சம்பந்தப்பட்ட பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், மக்களது காணிகள் தொடர்பான பல்வேறு தரப்பட்ட சிக்கல்கள், மக்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடிய பல்வேறு தரப்பட்ட சவால்கள் ஏற்பட்டிருந்த இந்த வேளையில் நாங்கள் அனைவரும் இனமத பேதம் இல்லாமல் ஒரு சமூகமாக நாங்கள் ஒன்றுபட்டு அந்த செயற்திட்டத்துக்கு எதிராக நாங்கள் ஒன்றாக பயணித்ததன் விளைவாக அந்த நிலக்கரி அனல்மின் நிலைய திட்டம் கைவிடப்பட்டது. அன்று அந்த நிலக்கரி அனல்மின் நிலையம் சமூரில் அமைய பெற்றிருக்குமாயின் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட சுற்றுலாத்துறையிலிருந்து நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். சூரிய சக்தியை பாவித்து மின் உற்பத்தியை செய்யக்கூடிய அனல்மின் நிலையமாக அல்லது மாற்றியது. அது ஒன்று. ஒரு புறத்தில் நமது வாழ்வாதாரம், இன்னொரு புறத்தில் நமது சுற்றுச்சூழல், இன்னொரு புறத்தில் பல்வேறு தரப்பட்ட ஊழல்கள் இங்கு தவிர்க்கப்பட்டிருக்கின்றது.